ஹாய், ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட வால்யூம் 1ல 4 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 எபிசோடும் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா, அதோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து ஸ்லோவா தான் போகும். இதில வந்து வேக்னா இருக்கானா இல்லையா அப்படின்றத வந்து தேடி ரிசர்ச் பண்ணுற மாரியே இந்த 2 எபிசோடு போகும். 3வது எபிசோட்லேருந்து தரமா இருக்கும். 4வது எபிசோடில கிளைமேக்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. பயங்கரமா குடுத்துருந்தாங்க. இந்த வெப் சீரிஸோட எண்டிங்கும் ப்ளஸ் வந்து லாஸ்ட் எபிசோட மியூசிக்கும் வேற லெவல்ல இருந்தது. வழக்கம் போல தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 1, 2, 3 அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஸ்டார்ட்டிங் 2 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் டக்கு டக்குன்னு சஸ்பென்ஸ குடுத்து பயங்கரமா கொண்டு போவாங்க. இந்த 4 எபிசோட்லயும் எனக்கு ஸ்டீவ் ஹாரிங்டன ரொம்ப பிடிக்கும். அவர வந்து அவ்வளவா காட்டல. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வந்து அவருக்கு சில கேரக்டர்ஸ்க்குலாம் கம்மி பண்ண மாரியே இருந்தது. லாஸ்ட் எபிசோட்ல வந்து வில்ல புடிச்சு பயங்கரமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருப்பான் நம்ம வேக்னா. "நீ தான்டா என்னோட இன்ஸ்பிரேஷன். உன்ன வச்சு தான் நான் என்ன பண்ணும்" அப்படின்னு கத்தின்னு இருப்பேன். "நீ ஒரு வேஸ்ட்" அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருப்பான். "உன்ட்ட சக்தியே இல்ல" அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு 2 நிமிஷம் நீ மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கயேன், உன்னையே முடிச்சு விட்டுருப்பான்டா. அந்த அளவுக்கு வந்து வில் வந்து பவர்ஃபுல்லா காட்டிட்டாங்க. அதுதான் கிளைமாக்ஸ் வெறித்தனமா இருந்தது. சீசன் 5ல இருந்து 3 சூப்பர் ஹீரோஸ் ஒரு வேக்னாவ எதிர்ப்பாங்க. ஸோ அந்த மாரி காட்டியிருக்காங்க. செம்மையா முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் மட்டும் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 எபிசோடும் ஒர்த் வாட்ச் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நான் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து 4 ரேட்டிங் குடுக்குறேன். 5க்கு 4 தரேன். அண்ட் சீசன் 5ல பார்ட் 2 வந்து டிசம்பர் 25 வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. 3 எபிசோட் மட்டும் தான் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகும். லாஸ்ட் எபிசோடு வந்து நியூ இயர்க்கு ஜனவரி 1க்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த எபிசோட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 50 மினிட்ஸ் ரன் டைம் வரும். இந்த எபிசோட்ஸோட ரன் டைம் என்ன அப்படின்னா, எபிசோடு 1 வந்து 1 ஹவர் 8 மினிட்ஸ் வருது. எபிசோட் 2 வந்து 54 மினிட்ஸ் வருது. எபிசோட் 3 வந்து 1 ஹவர் 6 மினிட்ஸ் வருது. எபிசோட் 4 வந்து 1 ஹவர் 23 மினிட்ஸ் வருது. ஸோ இந்த ரன் டைமுக்கு வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க டைமை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால பார்க்க முடியும். எபிசோடு 4 கிளைமேக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா 5 கண்டிப்பா உங்கள வெயிட் பண்ற அளவுக்கு இது வந்து தூண்டி விட்டுரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கொடூரமான ஒண்ணு தான். ஸோ 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதே மாரி ஒரு நல்ல ரிவ்யூல. எபிசோட் 5 ரிலீஸ் ஆகும்போது 5, 6, 7 கண்டிப்பா நான் ரிவ்யூ போடுவேன். அந்த ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.